Hi everyone, இந்த வீடியோல நாம 26th class வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி 25ல வந்து class 25ல நம்ம DPSP ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு எது வரைக்கும் பார்த்திருப்போம் அப்படினா ஃபர்ஸ்ட் features of the directive principles வந்து பார்த்து நெக்ஸ்ட் வந்துட்டு classification of the directive principlesக்கு கீழ socialistic principles, அதுக்கு அடுத்து Gandhian principles, liberal intellectual principles னு சொல்லி மூணு விதமா வந்துட்டு ஆர்டிகல் 32ல இருந்து 36ல இருந்து 51 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னா ஒன்றும் கிடையாது. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்போ இருந்தது வேற, அதுக்கடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அடுத்தடுத்து வந்துட்டு சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருப்போம். அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க இந்த ஆக்டை. அந்த அளவுக்கு நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஸோ அதில் 4 நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது என்னென்னா ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A ரொம்ப மெயினானது. ஓகேவா? ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A. இந்த 39 அப்படிங்கிறது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா? 39 அப்படிங்கிறது என்னென்னா அதில் வந்து 39ல் எஃப் இருக்கு இல்லையா, எஃப் பார்த்துருப்போம் லாஸ்ட்டு பார்ட்டில், ஸோ லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதில் வந்து எஃப்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரனுடைய ஹெல்த்தி டெவலப்மெண்ட்க்கு வந்து நாம் துணை நிற்கணும்னு கவர்மெண்ட்டை சொல்கிறது தான். ஓகேவா? அது வந்து 39ல் வரது. நெக்ஸ்ட் 39A அப்படின்றது ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார், அதாவது ஃப்ரீ லீகல் எய்டு பார்த்தோம் இல்லையா, அந்த 39A அப்படின்றது அந்த நல்சா கூட அதுக்கு கீழே தான் வந்திருக்கும். ஸோ அந்த 39Aன்றதும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 43A. 43Aன்றது என்னென்னா செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 43 பார்த்தோம். 43ங்கிறது ஒரு லிவிங் வேஜை வந்து கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இதே 43Aன்றது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் அந்த யூனியனோட ஹெட்டோ யாராவது ஒருத்தரோ ஒர்க்கர் வந்து உட்கார்றது, அங்கே இருக்க கான்ஃபரன்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் 43A. அதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் வந்தது. நெக்ஸ்ட்டு டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். 48ல் ஏன்றது என்னென்னா அந்த என்விரான்மெண்ட்டையும் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, வைல்ட் லைஃப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற விஷயம் தான் 48A. ஸோ இந்த 4 விஷயமே 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல் கொண்டு வந்திருக்காங்க. 39, 39A, 43A, 48A. ஓகேவா? 39 அப்படிங்கிறது அந்த 39ல் எஃப் சில்ட்ரன்ஸ்கோடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். 39Aங்கிறது ஃப்ரீ லீகல் எய்டு. 43Aன்றது வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. 48A அப்படின்றது என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த 4 விஷயத்தை விடுங்க. அதுக்கடுத்து என்னென்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வருது. அதில் என்ன நடக்குதுன்னா மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்கிற ஆர்டிகல் 39 இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆர்டிகல் 38. ஸோ ஆர்டிகல் 38ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இருந்திருக்கும், அந்த வெல்ஃபேர் வந்துட்டு வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், சோசியல் ஆர்டரு அந்த ஜஸ்டிஸ் எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்துருப்போம். அந்த ஆர்டிக்கல்லையே இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்இக்வாலிட்டிஸை வந்து மினிமைஸ் பண்ணணும், அந்த இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை மினிமைஸ் பண்ணணும்னு சொல்கிற அந்த ப்ரொவிஷனை வந்து ஆர்டிகல் 38ல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் ஆர்டிகல் 45 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அது அப்போவே பார்த்தோம். அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேரும் 6 இயர்ஸ் வரைக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்குற விஷயம் இது வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் எதுக்கு கீழேனா ஃபண்டமெண்டல் ரைட்டு ஆர்டிகல் 21A, அதாவது சேஞ்ச் த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஆர்டிகல் 45 அண்ட் மேனேஜ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21A. தி அமெண்ட்மெண்ட் டைரக்டிவ் ரெக்வயர்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they complete the age of 6 years. 6 வயசு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து படிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல் நம்மளுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்திருக்கும், அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 43B அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல். 43B அதாவது வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டானமஸாக இருக்கும், அவங்களே பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 43B. 97 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011க்கு கீழே வரது தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 43B. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்.
அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. 42nd Amendment Act 1976 வர்றது என்னென்னா 39, 39A, 43A, 48A, ஓகேவா, இதெல்லாம். அதுக்கடுத்தது 44th Amendment Act 1978 வர்றது வந்துட்டு ஆர்டிகல் 38 இன்இக்வாலிட்டிஸை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றது. 86th வர்றது ஆர்டிகல் 45 எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கறது. அதுக்கடுத்து 97th Amendment Act வர்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாங்ஷன் பிகைன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கலவரமெல்லாம் நடந்தது அந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், B.N. ராவ் நமக்கே தெரியும், இவர் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோடைய கான்ஸ்டியூஷனல் அட்வைசர். ஸோ B.N. ராவ் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட் டைம். recommended that the rights of an individual should be divided into 2 categories. அந்த இண்டிவிஜுவலுடைய ரைட் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாரு, ஒன்று ஜஸ்டிசபிள், இன்னொன்று நான் ஜஸ்டிசபிள். இது வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டி which was accepted by the drafting committee. டிராஃப்டிங் கமிட்டி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. consequently the fundamental ரைட்ஸுங்கிறது ஜஸ்டிசபிள், வயலேட் ஆனால் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். இன்கார்பரேட் அது வந்து பார்ட் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அது வந்துட்டு நான் ஜஸ்டிசபிள், அதை வந்து நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது, இது வந்து பார்ட் 4 இருக்குது. ஓகேவா. ஸோ த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நான் ஜஸ்டிசபிள். த கான்ஸ்டியூஷன் 37, அந்த கான்ஸ்டியூஷன் 37 என்ன சொல்லும், இதுதான் வந்துட்டு கவர்னன்ஸோடைய ஃபண்டமெண்டல்னு சொல்லும், ஃபண்டமெண்டல் இந்த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கடுத்தது இது வந்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டும் கூட அப்படின்னு 2 விஷயம் சொல்லும் இல்லையா, ஆர்டிகல் 37. ஸோ அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா they impose a moral obligation on the state authorities for their application but the real force began them in political. அதாவது இது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் தான் ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு பின்னாடி, ஆனால் இது வந்துட்டு ரியல் ஃபோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கலாக தான் இருக்கும். கவர்மெண்ட் நினச்சாதான் இதை பண்ண முடியும். அது வந்து பொலிட்டிக்கல், அதாவது பாலிட்டிக்ஸ் தானே எல்லாமே, அது வந்து பொலிட்டீஷியன்ஸ் கையில் தானே இருக்குது. தட் இஸ் பப்ளிக் ஒப்பீனியன். அதாவது அந்த அவங்கள தேர்ந்தெடுக்கிறது யார், பீப்புள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் தான் வந்து அதோட பிகைன் த பவர் ரியல் ஃபோர்ஸாக மாறிடும் அப்படின்றாங்க. ஆஸ் அப்சர்வ்டு பை அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, நோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பர்சன் can afford light-heartedly to ignore the provision in part 4 of the constitution. அதாவது எந்த மினிஸ்ட்ரியும் ஓகேவா, அதாவது ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பொறுப்புள்ள அரசாங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் லைட் ஹார்ட்டடாக வந்துட்டு இதை வெறுமனே வந்து சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது இந்த பார்ட் 4. ஏன்னா பார்ட் 4 எத்தனை சொல்லுது, மக்களுக்கு பண்ணுற விஷயம்தான் பார்ட் 4. ஒரு பார்ட்டி வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா இந்த பார்ட் 4 கையை வச்சு அறிக்கை விட்டாவே போதும், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு உடனே ஓட் போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட் 4 அத்தனை ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 4 வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிளும் வந்துட்டு லைட் ஹார்ட்டடாக வந்து இதை இக்னோர் பண்ணிட முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அது அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு, எ கவர்மெண்ட் விச் ரெஸ்ட்ஸ் ஆன் பாப்புலர் ஓட் கேன் ஹார்ட்லி இக்னோர் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் while shaping its policy. If any government ignores them, it will certainly have to answer for that before the electorate at the election time. என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஓகேவா, அவங்க வந்து அந்த பாலிசியை ஷேப் பண்ணும்போது ஓட் வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிபிஎஸ்பியை வந்து அவங்க இக்னோர் பண்ண முடியாது. அந்தளவு டிபிஎஸ்பியில் இருக்கிறத மக்களுக்கு பண்ணியே ஆகணும். அப்படி இக்னோர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டைமில் பதில் சொல்கிற மாதிரி வரும். எலெக்ஷன் டைமில் பீப்புள் நீ எங்களுக்கு எதுவுமே பண்ணல, உனக்கு எதுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கள தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அம்பேத்கர் வந்து இதோட பவரை வந்து இப்படி சொல்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, the framers of the constitution made the directive principles non-justiciable and non-legally forcible because ஏன் வந்து இதை நான் ஜஸ்டிஃபுல்லாக வச்சாங்க, ஏன் வந்து இதை கொஷின் பண்ணக்கூடாது, ஏன் லீகலாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதை நான் ஜஸ்டிசபிள்னு சொல்கிறீங்க, இது கிடைக்கலன்னா ஒருத்தர் வந்து போய் கோர்ட்டில் நின்று கவர்மெண்ட் மேலே கேஸ் போட முடியாது. ஓகேவா. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா வந்து அப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு சஃபிஷியன்ட் ஃபினான்சியல் ரிசோர்ஸ் வந்து இருக்காது, இப்போவும் தான் இல்லை. ஓகேவா. ஏன்னா நம்ம வேஸ்ட் கண்ட்ரி, ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்க நாடு. ஸோ எல்லாத்துக்கும் போயிட்டு ஃபினான்ஷியல் ரெசோர்ஸ் கிடையாது. இப்போ நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க. அதாவது நாட்டில் வந்து கால்வாசி பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, கால்வாசி பேர் வயசானவங்களாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்துட்டு
6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. அப்படி பார்த்தா எதை போய் கவர்மெண்ட் பார்க்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஓல்டேஜ் பீப்புளுக்கு பணம் கொடுக்கணும், டிசபிலிட்டிஸ்க்கு பணம் கொடுக்கணும், 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும், பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை வேலை இருக்குது. ஸோ அது அத்தனையும் பண்ண முடியுமா? இப்போவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது. ஸோ சஃபிஷியன்ட் ஃபினான்சியல் ரிசோர்ஸ் இல்லை, பணம் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால தான் எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் இதை நான் ஜஸ்டிசபிள் நான் என்ஃபோர்ஸபிளில் வச்சோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், த presence ஆஃப் வாஸ்ட் டைவர்சிட்டி அண்ட் பேக்வர்ட்னஸ் இன் த கண்ட்ரி வுட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் their implementation. அதாவது நம்மளுடைய கண்ட்ரி வந்துட்டு வாஸ்ட் டைவர்சிட்டி, நிறைய மதங்கள் இருக்குது. ஒரு நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க, சவுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நார்த்தில் இன்னும் லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்குது, மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சரி பண்ணவே வந்து எங்களுக்கு டைம் பத்தலை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பேக்வர்ட்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நியூலி பார்ன் independent Indian state with its many preoccupations might be crushed under the burden unless it was free to decide the order, the time, the place and the mode of fulfilling them. அதாவது அப்போ தான் நம்ம நியூலி பார்ன் கை குழந்த மாதிரி அப்போ தான் இந்தியா பிறந்திருக்கு, நம்ம கையில் வந்து இந்தாங்க நீங்களே ஆட்சி செஞ்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நம்மளை ரொம்ப க்ரஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. திடீர்னு ஃப்ரீயாக விட்டோன்னு நம்மளுக்கு தலைக்கால் புரியல, என்ன பண்ணுறது எதை பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஆர்டரு, டைம் இல்லை, பிளேஸு, ஸோ எதுவுமே வந்துட்டு நமக்கு சரியாக இல்லை அந்த டைமில். ஓகேவா? அதனால தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் therefore taking a pragmatic view refrained from giving teeth to these principles. They believed more in an awakened public opinion rather than in court procedure as the ultimate sanction for the fulfillment of these principles அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. ஓகேவா? நெக்ஸ்ட், நாம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுடைய கிரிட்டிசிசம் பார்க்கலாம். இதை வந்து யாரெல்லாம் இதை பற்றி தாறுமாறாக கிழிச்சு தொங்குட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி ஹவ் பீன் கிரிட்டிசைஸ்டு பை சம் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி ஆஸ் வெல் அஸ் அதர் கான்ஸ்டியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறவங்களே ஆகட்டும், இல்லை சில பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 சொல்லியிருப்பாங்க, 4 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நோ லீகல் ஃபோர்ஸ், லீகலாக ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ஹவ் பின் கிரிட்டிசைஸ்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் தேர் நான் ஜஸ்டிசபிள். நீ ஏன் நான் ஜஸ்டிசபிள் கேரக்டரில் வச்சிங்க? ஸோ கேடி ஷா சொல்கிறாரு. கேடி ஷா என்ன சொல்கிறாருன்னா, பயஸ் சூப்பர்ஃப்ளூட்டிஸ், அதாவது பயஸ் சூப்பர்ஃப்ளூட்டிஸ் அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ் மாதிரி, உன்னால் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியுதில்ல, அப்புறம் எது கொண்டு வந்து வச்ச அப்படின்ற மாதிரி. ஓகேவா? பயஸ் சூப்பர்ஃப்ளூட்டிஸ்னா அந்த மாதிரி. நெக்ஸ்ட், அண்டு கம்பேர்ட் தெம் வித் அ செக் ஆஃப் ஆன் அ பேங்க் பேயபிள் ஒன்லி வின் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த பேங்க் பர்மிட். நீ வந்து செக்கு கொடுத்துட்ட, ஆனால் அதில் பணம் கிடையாது. எப்போ பேங்க்கில் பணம் இருக்குதோ அப்போ தான் நான் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ இந்த செக்கு எதுக்கு, வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? கேடி ஷா சொல்லிடுறாரு. நசிருதீன் வராரு. நசிருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி. நியூ இயர் ரெசல்யூஷன் நாம் எடுக்காத நியூ இயர் ரெசல்யூஷனா? ஓகேவா? ஸோ அது எடுப்போம், 2வது நாளே அதை பிரேக் பண்ணிடுவோம். அதான் என்ன சொல்கிறது, அதுதானே ஒரு ரியாலிட்டி. ஸோ அப்படி சொல்கிறாரு நசிருதீன். இது வந்துட்டு நோ பெட்டர் தன் த நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன் விச் வேர் broken on the 2nd of the January 2 அதை நம்ம ப்ரோக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான் இது அப்படின்றாங்க. சும்மா அதை நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி நீ இப்போதைக்கு கொடுத்துட்ட, ஆனால் நீ இதை பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் என்ன சொல்கிறாரு, டைரக்டிவ்ஸ் எ வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். நீ சும்மா சென்டிமெண்டலாக தாக்காத அப்படின்றாரு. ஏன்னா நாங்கள் மக்களுக்காக ஓல்டேஜ் பீப்புளை காப்பாற்றுவோம், வேலையில்லாத பீப்புளை காப்பாற்றுவோம், பப்ளிக் ஹெல்த்தை பார்த்துக்குவோம், எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வேலை இல்லைன்னா நாங்களே பணம் கொடுப்போம் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நீ வந்து சும்மா சென்டிமெண்ட்டில் தான் தாக்குற, நீ பண்ண மாட்ட அப்படிங்கிற மாதிரி டிடி கிருஷ்ணமாச்சாரி சொல்கிறாரு. ஓகேவா? கேசி வேர் வராரு. கேசி வேர் என்ன சொல்கிறாருன்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ தான், எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனோடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்றாரு. அண்ட் தட் they serve as a mere moral homily அப்படின்றாரு. moral homily அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஐவர்ஜெனிங் வராரு. ஸோ ஐவர்ஜெனிங்
என்ன சொல்கிறாருன்னா பயோஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்றாரு. இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆஸ்பிரேஷன், நீ வீணாக கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஐவர்ஜெனிக் சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் கிரிட்டிசிசம் ஒவ்வொருத்தரும் கேட்குறது. நெக்ஸ்ட்டு இல்லாஜிக்கலி அரேஞ்ச்டு, சும்மா நீ ஒரு லாஜிக்கே இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அப்படின்றாங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலை, லாஜிக்கல் மேனரில் நீ அரேஞ்ச் பண்ணலை, கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி பேஸ் பண்ணி ஒரு தத்துவம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி என் சீனிவாசன் வராரு. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, the directives are neither properly classified nor logically arranged. நீ ப்ராப்பராக கிளாஸிஃபையும் பண்ணல, லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணவும் இல்லை அப்படின்றாங்க. thus declaration mixes of relatively unimportant issues with the most vital economic and social questions. ஒரு unimportant issues எல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்து துணிச்சிருக்க. It combines rather incongruously the modern with the old and provisions suggested by the reasons and science with the provisions based purely on sentiment and prejudice. நீ வந்துட்டு ஒரு மாடர்னாக கொண்டு வர கிடையாது, சும்மா ஓல்டு ப்ரொவிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சென்டிமெண்ட்டு ப்ரீஜுடிஸ் எல்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்க அப்படின்றாங்க. சீனிவாசன் வந்து சொல்லிடுறாரு. ஐவர்ஜெனிக் இந்த இடத்துல வந்துட்டு இல்லாஜிக்கலி அரேஞ்சில் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா, நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி, இதுக்குன்னு ஒரு தத்துவத்தினோட அடிப்படையிலலாம் இல்லை, சும்மா வெறுமனே இருக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஐவர்ஜெனிக் வராரு, கன்சர்வேட்டிவாக இருக்குது. ஆமாம் ஐவர்ஜெனிக் எல்லாத்துக்கும் வந்துடுவார். கன்சர்வேட்டிவாக ஆமாம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்குன்ட்டு அவர் உடனே ஓடி வராரு கிரிட்டிசைஸ் பண்ண. என்னென்னா, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆஃப் 19th century இங்கிலாண்டில், 19th century இங்கிலாண்டில் எப்படி இருந்ததோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, ஸோ அதை வந்துட்டு the ghosts of Sydney Webb and Beatrice Webb stalk through the pages of the text. அதைவே நீ வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்டில் வந்துட்டு காப்பி பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபேபியன் சோசியலிசம் வித்தவுட்டு, இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபேபியன் சோசியலிசம் வித்தவுட் த சோசியலிசம் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபேபியன் சோசியலிசம், அது வந்துட்டு சோசியலிசமே இல்லாத ஒரு ஃபேபியன் சோசியலிசமாக உன்னோடது இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு deemed to suitable in India in the middle of 20th century, the question whether they are suitable for the 21st century can't be answered, but it is quite probable that they will entirely be outmoded. அதாவது 20th centuryக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிற மிடில் ஆஃப் த 20th centuryக்கு, இதே 21st centuryக்கு இதெல்லாம் ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு அவுட்மோடடாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஐவர்ஜெனிக் தான் இது ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு கன்சர்வேட்டிவாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் கன்ஃப்ளிக்ட், நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுடைய சட்டத்துக்குள்ளேயே நிறைய சண்டை வர மாதிரி இருக்குது. சந்தானம் சொல்கிறாரு. சந்தானம் என்ன சொல்கிறாருன்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது, அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது, கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது இந்த டிபிஎஸ்பினால். ஸோ த சென்டர் கேன் கிவ் டைரக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் வித் ரெகார்ட் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபல்ஸ். அதாவது சென்டர் தான் ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் இதில். ஸோ இதில் என்ன நினைக்கும், சென்ட்ரல் சொல்கிறத ஸ்டேட் கேட்குறங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃப்ளிக்ட் வரும் இல்லையா. இன் கேஸ் ஆஃப் நான் கம்ப்ளையன்ஸ் கேன் டிஸ்மிஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதை கேட்கல, சென்டர் சொல்கிறது ஸ்டேட் கேட்கலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதிலெல்லாம் நிறைய சண்டை தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாரு ஒரு பிரின்சிபலை வந்து கொண்டு வரணும்னு. அவர் கஷ்டப்பட்டு பில்லு போட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி போகிறாரு. பிரசிடெண்ட்டு போனோன்னா அந்த பில்லை சைன் பண்ணாமல் சிப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ என்ன நடக்கும், பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் சரியான சண்டை நடக்கும். ஆனால் இப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பிரசிடெண்ட்டே வந்துட்டு பிரைம் மினிஸ்டருடைய அவருக்கு ஃபேவராக தான் எல்லாமே பண்ணுவார். ஏன்னா அவங்களும் வந்து ரூலிங் பார்ட்டியிலேருந்து வர்றது தான் பிரசிடெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அப்போ தெரியல கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணப்போ. ஓகேவா, பிரசிடெண்ட் வந்துட்டு மெஜாரிட்டியிலேருந்து, அதாவது ரூலிங் பார்ட்டியிலேருந்து தான் வருவார் அப்படின்னலாம் அவங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு, these principles are fundamentals to the governance of the country and hence the ministry has no right to ignore them. The same constitutional conflict may occur between the governor and the chief minister. அதே மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் கஷ்டப்பட்டு கொண்டு வர ஒரு பில்லை கவர்னர் வந்து ஒரு செகண்டில் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அப்போ சண்டை தானே நடக்கும் ஸ்டேட்டில். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃப்ளிக்ட் வந்து நடக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இதெல்லாம் தான் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். Utility of directive principles.
இதை எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அவர் கிரிட்டிசிசம்ஸ் அண்டு shortcomings, the directive principles are not an unnecessary appendage to the constitution. Next, the constitution itself declares that they are fundamental to the governance of the அதுதான் கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு என்னென்ன இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டு த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, ஒரு கண்ட்ரியோடைய கவர்னன்ஸுக்கு இதுதான் ஃபண்டமெண்டல், இதை பேஸ் பண்ணி தான் ஆளுமை இருக்கணும் ஒரு நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்எம் சிங்வி வராரு. எல்எம் சிங்வி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த டைரக்டிவ்ஸ் ஆர் த லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி அப்படின்றாரு. கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதே வந்துட்டு இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான். தே கான்ஸ்டியூட் the stuff of the constitution and its philosophy of the social justice. இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப மெயினான ஸ்டஃப் ப்ளஸ் philosophy of the social justice, ஒரு சமூக நீதியை கொடுக்கறதும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்எம் சிங்வி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு லைஃப் கிவிங்காக இருக்கிறது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான், இதுதான் வந்துட்டு சோசியல் ஜஸ்டிஸோடைய ஒரு philosophy அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு எம்சி சாக்லா வராரு. ஸோ இந்த எம்சி சாக்லா என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபுல்லி கேரிட் அவுட், அதர் கண்ட்ரி would indeed be a heaven on earth. சாரி, அதர் கண்ட்ரி கிடையாது, அவர் கண்ட்ரி. என்னன்னா, இதில் இருக்கிற எல்லா பிரின்சிபல்ஸும் நாம் என்னைக்காவது ஃபுல்லி கேரிடு, அதாவது ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நம்ம கண்ட்ரி தான் இந்த உலகத்திலேயே சொர்க்கம்டா அப்படின்றாரு. ஓகேவா, எம்சி சாக்லா சொல்கிறாரு, இதில் இருக்கிற அத்தனை ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஏன்னா சொர்க்கம் தானே, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே பணம் கொடுக்கறதெல்லாம் கொண்டு வந்தால் சொர்க்கம் தானே, அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்ல, அதை தான் சொல்கிறாரு. ஹெவன், நம்ம கண்ட்ரி தான் இந்த உலகத்திலேயே ஹெவன் அப்படின்றாரு. நெக்ஸ்ட், இந்தியா would then be not only democracy in political sense but also a welfare state looking after the welfare of its citizen. இந்தியாவுடைய ஒரு டெமோக்ரஸி மக்களாட்சி நாடு மட்டும் கிடையாது, இது ஒரு நல்ல அரசு இருக்கிற மக்கள் நலனை பார்க்குற ஒரு நல்ல நாடு அப்படின்னு சாக்லா சும்மா இந்தியாவோட பெருமையை எடுத்து தூவுறாரு. நெக்ஸ்ட்டு பிஆர் அம்பேத்கர் வராரு. உடனே அம்பேத்கர் வந்துட்டு எப்பவுமே கான்ஸ்டியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். அவர் வராரு, என்ன சொல்கிறாரு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டைரக்டிவ்ஸ் ஹாவ் கிரேட் வேல்யூ பிகாஸ் தே லே டவுன் தட் த கோல் ஆஃப் இந்தியன் பாலிட்டி இன் எக்கனாமிக் டெமோக்ரஸி ஆஸ் distinguished from political democracy. அதாவது நாம் ஒரு எக்கனாமிக் டெமோக்ரஸியை பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியிலிருந்து பிரித்து காட்டியிருக்கிறோம். ஓகேவா, அந்த கோல் ஆஃப் இந்தியன் பாலிட்டியே அதுதான், எக்கனாமிக் டெமோக்ரஸியும் வேறு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வேறு அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி அம்பேத்கர் சொல்கிறாரு. கிரான்வில் ஆஸ்டின் வராரு. கிரான்வில் ஆஸ்டின் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எய்ம்ட் அட் ஃபர்தரிங் த கோல்ஸ் ஆஃப் த சோசியல் ரெவல்யூஷன் ஆர் டு ஃபாஸ்டர் திஸ் ரெவல்யூஷன் பை எஸ்டாப்ளிஷிங் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் இட்ஸ் அச்சீவ்மெண்ட். நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நெசசரி, சோசியல் ரெவல்யூஷன் அப்போ தான் ஒரு சமூக புரட்சி எல்லாமே வரும், நம்ம கோல்ஸ் அப்போ தான் வந்துட்டு அட்டைன் பண்ண முடியும், அதுக்கு இந்த 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 ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தேவை தான் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் பிஎன் ராவ் வராரு. பிஎன் ராவ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இவர் வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் தான், நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் பிஎன் ராவ் தான், அதை மறக்கவே முடியாது, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அவர் வராரு. moral precepts for the authorities of the state, they have at least an educative value. நல்ல ஒரு எஜுகேட்டிவ் வேல்யூவோட தானே இருக்குது, இது என்ன சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்குது, கம்முன்னு போங்க எல்லாரும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு செட்டல்வாட் வராரு. எம்சி செட்டல்வாட் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அந்த டைமில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். ஸோ no legal rights and create no legal remedies are significant and useful in the following ways. அதாவது லீகல் ரைட்ஸ், லீகல் ரெமடிஸ் எல்லாத்த பற்றியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பாயிண்ட் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்டு நச்சுன்னு சொல்கிறாரு. என்னென்னா, செட்டல்வாட் சொன்னது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தானே இது இருக்குது, அதை தானே அட்ரஸ் பண்ணுது இந்தியன் யூனியனில் அப்படின்றாரு. தே ரிமைண்ட் தெம் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த நியூ சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் விச் த கான்ஸ்டியூஷன் எய்ம்ஸ் அட் பில்டிங்.
நம்மளுடைய சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டரை வந்துட்டு அதோட பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து சொல்கிறாரு. அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய எய்மு, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர். நெக்ஸ்ட் தே ஹேவ் சர்வ்ட் ஆஸ் யூஸ்ஃபுல் பெக்கான் லைட்ஸ். அதாவது இதுதான் வந்துட்டு பெக்கான் லைட்ஸ் நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டுது கோர்ட்டுக்கெல்லாம். கோர்ட் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட பவர் என்ன, ஜுடிஷியல் ரிவ்யூ, பவர் டு டிட்டர்மைன் த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமாக, மறுசீராய்வு மூலியமாக ஒரு சட்டம் வேலிடானதா இல்லை இன்வேலிடானதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்துக்குவோம். இது வந்து ஒரு லைட் மாதிரி எங்கள் கண்ணை திறந்து வச்சிருச்சு இது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரே ஒரு ஜுடிஷியல் பீப்புள் தானே, அட்டார்னி ஜெனரல் தானே. ஸோ அந்த டைமில் சொல்கிறாரு, இது எங்கள் கண்ணை திறந்து வைக்கிறதுக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூ மூலிமா நாங்கள் அந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு வேலிடேட் பண்ண அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு they form the dominating background to all state action, legislative or executive, and also guide to the courts in some respects. ஸ்டேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, அது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இதுதான் கைட் பண்ணுது, டிபிஎஸ்பி தான் கைட் பண்ணுது. அதே மாதிரி கோர்ட்டையும் சில விஷயத்தில் கைட் பண்ணுது அப்படிங்கிறாரு. நீதிமன்றங்களையும் சில நேரம் வந்து இது கைட் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபை த ப்ரியாம்பிளை வந்துட்டு நல்ல ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. செக்யூர் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அதாவது ப்ரியாம்பிளை வந்து நல்ல ஒரு வெளிப்படையாக நல்லா விரிச்சு காட்டுது. எதுக்காகன்னா அதில் இருக்கிற ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லாத்தையும் எல்லா சிட்டிசனுக்கும் செக்யூர் பண்ணி கொடுக்குது இந்த டிபிஎஸ்பி தான் அப்படின்னு 4 பாயிண்ட் டிபிஎஸ்பியோடைய பவரை தூக்கி விடுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் யார், செட்டில்வார்ட். நெக்ஸ்ட் த டைரக்டிவ்ஸ் ஆல்சோ ப்ளே த ஃபாலோயிங் ரோல்ஸ். அதே மாதிரி இன்னும் என்னென்ன ரோலெல்லாம் ப்ளே பண்ணுதுன்னா, தே ஃபெசிலிட்டேட் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி இன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ் இன் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் ஸ்பியர்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் த பார்ட்டி இன் பவர். என்னென்னா ஒரு ஸ்டெபிலிட்டியும் கண்டினியூட்டியையும் கொடுக்குது. எதில், நம்மளுடைய டொமஸ்டிக் பாலிசியாக இருந்தாலும் சரி, ஃபாரின் பாலிசிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும் பவர் சேஞ்ச் ஆனாலும் அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் தே ஆர் சப்ளிமெண்ட்ரி டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். தே ஆர் இன்டெண்டட் டு ஃபில் இந்த வேக்கம் இன் பார்ட் 3 பை ப்ரொவைடிங் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். நம்ம பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கிரிட்டிசிசமில் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை தான் காட்டுது, ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸை தான் சொல்லுது. ஆனால் சோசியல் ரைட்ஸும் இந்த சோசியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி பற்றி இது சொல்லவே இல்லையே அப்படின்னு கிரிட்டிசிசமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருந்த வேக்யூம், பார்ட் 3 இருந்த வேக்யூமை இந்த டிபிஎஸ்பி பார்ட் 4 ஃபில் பண்ணிடுதுப்பா அப்படின்றாங்க. ஓகேவா. அங்கே இருந்த வேக்யூம் என்ன, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் சொல்லப்படலைன்னு, இது ஃபுல்லாகவே இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருந்த வேக்யூமை இங்கே ஃபில் பண்ணிடுதுன்றாங்க. நெக்ஸ்ட் their implementation creates a favorable atmosphere. அதாவது their implementation creates a favorable atmosphere for the full and proper enjoyment of the fundamental rights by the citizens. அதாவது ஒரு ஃபேவரபிள் அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் சிட்டிசன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வித்தவுட் எக்கனாமிக் டெமோக்ரஸி ஹாஸ் நோ மீனிங். ஆமாம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எக்கனாமிக் டெமோக்ரஸி இருந்தால் மட்டும்தான் வரும். எக்கனாமிக் டெமோக்ரஸியே இல்லைன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறது நோ மீனிங்கில் ஓடிடும், அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லாமல் ஆயிடும்ன்றாங்க. கரெக்டு தான். இப்போ நீ பாட்டுக்கு ரைட் டு ஓட் அப்படின்றீங்க. ரைட் டு ஓட்னா அந்த இடத்துல வந்து அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், அவன் உயிரோடு இருக்கணும், அவன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும், அப்போ தான் அவன் ஓட் போடவே போவான். அதுவே கிடையாதுன்னா எப்படி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கும்? எப்படி வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ, அந்த அவனுக்கு வந்து டெபாசிட் போடக்கூட பணம் இல்லை. எக்கனாமிக் டெமோக்ரஸிங்கிறது ஒரு பொருளாதாரமே இல்லைன்னா எங்கே போய் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வரும்? அந்த மாதிரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் தே எனபிள் த opposition டு எக்ஸசைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது அப்போசிஷன் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த டிபிஎஸ்பி நல்ல ஒரு கையில் லட்டு கொடுத்த மாதிரி. எப்படின்னா இந்த டிபிஎஸ்பியை வச்சு ரூலிங் பார்ட்டியை சும்மா கொஷின் மேலே கொஷின் கேட்கலாம், ப்ளேம் பண்ணலாம். என்ன நீ வா, நீ வந்து கொடு, சிலிண்டர் 6 மாதம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற கொடு, மக்கள் நலன் தானே முக்கியம், ஹெல்த்தை வந்து பார்த்துக்க, நீ பாட்டுக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் பணம் கொடு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டி தானே. ஸோ ரூலிங் பார்ட்டியை இஷ்டத்துக்கு சொல்லலாம், என்ன வேணால் சொல்ல அதாவது இஷ்டத்துக்கு சொல்லலாம். நினச்சா வந்துட்டு எங்கள் ஊருக்கு ஏர்போர்ட் கொண்டு வா, உங்கள் ஊருக்கு ஏர்போர்ட் கொண்டு வா, என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டிக்கு ரொம்ப
அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து கேட்கலாம், ப்ளேம் பண்ணலாம். இதை வச்சு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸையே நீ என்ன ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை வச்சு. அதுதான் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தே சேவ் அஸ் அ க்ரூஷியல் டெஸ்ட்டு. அதாவது கவர்மெண்ட்டுக்கே ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி, நீ வந்து உனக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறோம், இந்த பாயிண்ட் எல்லாம் நீ பண்ணுறியா இல்லையான்னு பார்க்கலான்னு கவர்மெண்ட்டுக்கே ஒரு டெஸ்ட் கொடுக்குற மாதிரி. த பீப்புள் கேன் எக்ஸாமின் த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அந்த கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டு வந்தாலும் சரி, ப்ரோக்ராம் கொண்டு வந்தாலும் சரி, அதை எல்லாமே நம்ம இந்த டிபிஎஸ்பியை வச்சு செக் பண்ணலாம், நீ கரெக்டாக கொண்டு வரையா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ஆஃப் த கவர்னன்ஸே இதுதான், டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டும் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் லாஸ் பாலிசிஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஓகேவா, அதனால் நம்ம செக் பண்ணலாம் க்ரூஷியல் டெஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு. 6th பாயிண்ட் என்னென்னா தே சர்வ் ஆஸ் காமன் பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ. அ ரூலிங் பார்ட்டி irrespective of its political ideology has political ideology has to recognize the fact that these principles are intended to be its guides, philosopher, friend in its legislative and executive acts. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ, அதாவது ஒரு ரூலிங் பார்ட்டி வந்துட்டு ரூலிங் பார்ட்டியோடைய ஃப்ரெண்டாக, ஃபிலாசபராக, கைடாக இருக்கிறது வந்து இந்த டிபிஎஸ்பி தான் அப்படின்றாங்க. ஆமாம், அதானே, டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி தான் ரூலிங் பார்ட்டியே நடக்கும், கவர்னன்ஸே அப்படி தான் நடக்கும். ஸோ ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர், ஃப்ரெண்டாக, லெஜிஸ்லேட்டிவ்லையும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் மேனர்லையும் சரி, ரெண்டுத்துலேயுமே இதுதான் ஓவர் ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். மெயினாக கிரிட்டிசிசம் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். சாங்ஷன் பிஹைண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது ஏன் வந்துட்டு நான் என்ஃபோர்ஸபிளாக வச்சுருக்காங்க, நான் ஜஸ்டிசபிளாக ஏன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். கிரிட்டிசிசம் பார்த்தோம் ஒரு 4. யூட்டிலிட்டி என்ன மாதிரிலாம் வந்துட்டு இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ரொம்ப மெயினானது. ஸோ இதோடு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப மெயினானது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கிற கன்ஃப்ளிக்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கிற கன்ஃப்ளிக்ட் பற்றி பார்க்கலாம். 2 பேர்த்துக்கும் ஆகாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்தால் அதில் டிபிஎஸ்பி வந்து பாதிக்கப்படும், டிபிஎஸ்பி வந்தால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும். ஸோ இதில் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்க சண்டை பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன கேசஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு வெளியில் ஒரு 2-3 ஆர்டிக்கிள் இருக்குது, அதை பார்த்துட்டோம்னா டிபிஎஸ்பி முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.